வளர்த்தாதான் ஒரு புள்ள சரியா வளரும். இல்லன்னா என்ன குத்தி காட்டுறியா? பாத்தீங்களா, இந்த மாதிரி நல்ல நல்ல நண்பர்கள் இருக்காங்க. அதை விட்டு சில பேப்பர் ஐடின்னு ஆற பயலுகளும் இருக்காங்க. இல்ல இல்ல இருக்காது. எப்படி இருக்கும்? இருக்கிறவன் ஏன் இதை செய்ய போறான்? டேய், இப்பதானடா அணி எல்லாருக்கும் வச்சுட்டு போனாங்க. டேய், எனக்கு வைக்கலடா. ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். இவனுதான் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. அந்த அங்கிள் சாப்பாட்டுக்குள்ள முட்டையை ஒளிச்சு வச்சிருக்காரு. முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. சின்ன பையன் தெரியாம போன் மா, ஏதோ அம்மாட்ட வளரப்பல எல்லாம் நல்லா வளரும்னு சொன்னீங்களே, இதானே அது முட்டை திருட? இப்ப பேசிக்கிறப்ப இவன் பர்ஸ்ல இருந்து 100 ரூபாய் எடுத்து வச்சிருக்கா. பர்ஸ்ல இல்ல இல்ல 100 ரூபாய் எடுக்கடா. சிகரெட் எங்களுக்கு எல்லாம் பொய் சொல்லக்கூடாது, அப்புறம் அதுவே பழக்கமாயிரும். உன்ன மாதிரி ஒருத்தன் டிப்ரெஷன் பண்ணிக்கிட்டே இருந்தானே, அட்வைஸா பண்றான் டார்ச்சர் 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 பண்றான். எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்றது கெட்ட பழக்கம்டா. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கீங்க. அதுவும் குடும்பத்துக்குள்ளேயே இப்படி மறைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா என் பக்கிட்ட என்ன நிக்கிறீங்க? அங்க போங்கண்ணே, என்னைதான் ஃபாலோ பண்ணுமா நீங்க? மேல பாசம் வச்சிருக்கவங்க கிட்ட மறைக்கிறது அந்த குடும்பத்துக்கு நம்ம பண்ற பெரிய துரோகம். எங்களுக்கு ஒண்ணு தெரியல. என்னன்னா எனக்காக ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. எதுக்கு? 2.5 மணி கொடுத்து பத்தாதா உங்களுக்கு? ஒரு முட்டைக்கு போய் ஏன்பா இவ்வளவு பேசுறீங்க? எனக்கு முட்டையை வேணாம்பா. வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னு கேட்டா உனக்கு டிப்ரெஷன் ஆகுதா? நீ வாழவே வேண்டாம். என்ன ரொம்ப இது பண்ணிக்க வேணாம். கொஞ்சம் துபாயில இருந்தது. நீ நடத்துப்பா, நீ நடத்து.